Hello my dear friends of Talent Express. If you like this video, you press like and share this video into your friends, families, English aspirants. Keep subscribe our YouTube channel. Don't forget to press the bell icon. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டேலண்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ வெல்கம் டு அவர் டெலிகிராம் சீரிஸ். ஸோ இன்றைக்கான ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இது வந்து ரொம்ப லாங்காக போனால் என்னை வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்ல மாட்டேன், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன நம்ம வந்து இதில் சொல்ல வரோன்றது வந்து புரியும். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் லாங்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடும். அதனால தான் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் வாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா அது யூடியூப் வாட்சர், யூடியூப் டவுன்லோடர் கேள்விப்பட்டிருக்கேன், இதனை யூடியூப் வாட்சர்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் நிறைய சேனலோ, இப்போ உதாரணத்துக்கு வந்து நியூஸ் சேனல் வச்சுக்கலாம். இப்போ இந்த பாலிமர் நியூஸ், இந்த டிவி சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து அதிகமான வீடியோஸ்லாம் வந்து இப்போ பாலிமர் நியூஸை பொறுத்த வரைக்கும் 20 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ, 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு போட்டே இருப்பாங்க. ஸோ மற்றபடி இந்த டிவி சேனல் வரையும் பார்த்திங்க அப்படின்னா, அந்த சீரியல்ஸோட ப்ரோமோ அதெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு சீரியல் பிடிக்காது, இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கும்போது இதை வந்து இப்போ சில பேர் வந்து இருப்பீங்க, நியூஸ் தெரிஞ்சுக்கிறவங்க, இந்த சீரியல் தெரிஞ்சுக்கிறவங்க, ப்ளஸ் உங்களோட ஃபேவரட் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். நான் நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். என் யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்ததே தெரில ப்ரோ, நீங்கள் அப்லோட் பண்ணது. உதாரணத்துக்கு நம்ம டேலண்ட் எக்ஸ்பிரஸே வந்து வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா, டேலண்ட் எக்ஸ்பிரஸ் வந்து வீடியோ போட்டது வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, அதான் பார்க்கல, இல்லை நான் முன்னாடியே பார்த்துருப்பேன் சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து இப்போ சில பேர் சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டு நீங்கள் லேட்டாக பார்க்குறப்ப உங்களுக்கே தோணும், என்னடா அது நோட்டிஃபிகேஷன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்றப்ப இப்போ இந்த பாட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்த ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து டெலிகிராமில் அது வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ வந்து இவங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்றது, அவங்க என்ன தம்ப்நெயில் வச்சுருக்காங்களோ அந்த தம்ப்நெயிலோட அப்படியே வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாட்டில் தான் வந்து நான் இருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எனக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து டாப் பிரைம் தமிழ் அப்படின்ற ஒரு சேனலோட வீடியோ. இந்த வீடியோவை எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ சேனல் வந்து இதில் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் அப்படின்றதுலாம் கிடையாது, அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து எவ்வளோ ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை வந்து நீங்கள் டெலிகிராமில் மட்டும் இல்லாமல், இப்போ இது எனக்கு மட்டும் தெரிய வேணாம், நாங்கள் ஒரு 4-5 பேர் இருக்கிறோம், 4-5 பேருக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டதும் எங்கள் 4-5 பேருக்குமே இந்த நோட்டிஃபிகேஷன் தெரியணும்ப்பா அப்படின்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது இதில். எப்படின்னா, ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதில் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோ எவ்வளோ பெருசாக போயிடுச்சு. வெல்கம் டு டேலண்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ லைக் பண்ணுங்கள், நம்ம டேலண்ட் எக்ஸ்பிரஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த வீடியோ பற்றி வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த பாட்டோட பேர் வந்து யூடியூப் வாட்சர். இந்த பாட்டோட லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில், டேலண்ட் எக்ஸ்பிரஸ் டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுன்றவங்க இது யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேலண்ட் எக்ஸ்பிரஸ் சேனல் வச்சே தான் வந்து இந்த பாட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். வேறு எந்த சேனலுமே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து யாராவது வீடியோ அப்லோட் பண்ணாங்க அப்படின்றப்போ வந்து வரும். அப்படின்றப்ப இதில் வந்து இன்னொரு மைனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாட்டை வச்சு நம்ம வந்து ஒரு டெலிகிராம் சேனலை க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் டேலண்ட் எக்ஸ்பிரஸோட வீடியோ, டேலண்ட் எக்ஸ்பிரஸோட சேனலை மட்டும் இந்த பாட்டில் நோட்டிஃபை பண்ணாமல் நிறைய சேனல் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன்னா, அந்த எல்லா நோட்டிஃபிகேஷனும் அந்த சேனலுக்கு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, இதை வச்சே நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் வீடியோவை நீங்களே வந்து டெலிகிராமுக்கு சென்ட் பண்ணாமல் இந்த பாட்டை வச்சே சென்ட் பண்ண வச்சிடலாம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதில் வந்து இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதில் இந்த டேலண்ட் எக்ஸ்பிரஸ் சேனலை மட்டும் அந்த பாட்டில் நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் அந்த டேலண்ட் எக்ஸ்பிரஸ் சேனலில் அந்த பாட்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் டேலண்ட் எக்ஸ்பிரஸில் போடுற அந்த வீடியோ மட்டும்தான் இதில் வந்து
அந்த சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்றனா நீங்கள் வந்து தாராளமாகவே வந்து கேட்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து நான் இருக்கேன். இப்போ வந்து டேலண்ட் எக்ஸ்பிரஸ்ன்றதை நான் வந்து ஃபுல்லாக சும்மா வந்து டைப் பண்ணி வச்சேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி எப்படி நம்ம அதை வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த பாட் மெனுன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஒன்றுமே வராது. ஸோ நடுவில் டச் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜில் வந்து ப்ளே பண்ணும்போது நடுவில் டச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். அந்த எடிட் பாக்ஸு நம்ம வாட்ஸ்அப்பில் டச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். நடுவில் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். /ஹெல்ப்னு டைப் பண்ணிங்கன்னா ஹெல்ப்பு, /டெலீட்னு டைப் பண்ணிங்கன்னா டிலீட் ஆயிரும் சேனல். எந்தெந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு காட்டும். இப்போ அந்த ஆட் சேனல்ன்றதை நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேனலோட URL-ஓ இல்லை வீடியோ லிங்க்கோ நீங்கள் எதை வந்து என்ட்ரு பண்ணாலும் இது வந்து சப்போர்ட் பண்ணோம். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அந்த சேனலோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க, நேஷனல் ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு சும்மா இது ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சேனலோட நேம் தான் டைப் பண்ண போகிறோம். அந்த நேமை வச்சு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ டேலண்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு நான் வந்து டைப் பண்ணுறேன் அப்படின்னா அதிலே நிறைய சேனல் இருக்குமே, அப்படி இருந்தால் என்ன ப்ரோ பண்ணுறது? இப்போ டேலண்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு இல்லை, இப்போ நான் வந்து தமிழ் டெக்குன்னு டைப் பண்ணுறேன்னா இதே மாதிரி நிறைய சேனல் இருக்குது, எப்படி ப்ரோ நீங்கள் வந்து அது வந்து கரெக்டாக இது பண்ணோம், நம்ம சேனல் மட்டும் எப்படி கரெக்டாக அது எடுக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்படி இருந்தது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களோட சேனல் வந்து எப்படி நீங்கள் ஸ்பெல்லிங் இந்த இதெல்லாம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி அதுலேயும் டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது வந்துடும். ஸோ இப்போ நான் பெரிய பெரிய சேனல்லாம் வந்து ஒரு 1K சப்ஸ்கிரைபருக்கு மேலே அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துடும். இப்போ சோனி மியூசிக்லாம் வந்துட்டு இப்போ சும்மா சோனி மியூசிக் டைப் பண்ணாலே மேலே வந்துடும். அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சேனல். இப்போ நம்ம சேனல்லாம் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். இப்போ நீங்கள் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணீங்களோ, எந்த ஒரு ஸ்பெல் எந்த ஒரு வேர்டெல்லாம் போட்டு கரெக்டான வேர்டில் க்ரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் எக்ஸ்பிரஸ் நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே மெசேஜ் வந்துருக்கும். ஓகே, சக்ஸஸ் சேனல் டேலண்ட் எக்ஸ்பிரஸ் ஆடட்னு வருது. இப்போ வந்து அந்த டேலண்ட் எக்ஸ்பிரஸ்ன்றது லிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக் பேக் மெனு போடுங்க. இப்போ கரெக்டாக அந்த மெசேஜுக்கு நேராக வச்சு இப்போ இதுக்கு நேராக வச்சு டாக் பேக் மெனு வந்து ஜிசிஓவில் வந்து நீங்கள் லிங்க் எப்படி எடுப்பீங்களோ அது மாதிரி எடுங்க. டாக் பேக் மெனு பண்ணுறீங்கன்னா டாக் பேக் மெனு போட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேலண்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது. இப்போ இது கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம சேனல் கரெக்டான சேனல் தான் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருக்குமான்றதை கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுக்கும் ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக தான் இருக்குது. நம்மளோட சேனல் தான் வந்து இப்போ அதில் இந்த பாட்டில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் உங்களோட சேனலை ஆட் பண்ணணும். இப்போ நான் இன்னொரு விஷயம் சொன்னேன். இதில் எப்படின்னா சேனலை க்ரியேட் பண்ணி இந்த பாட்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து பார்த்துருவோம். இது ஒன்றுமே கிடையாது, அதுவும் சிம்பிள் தான். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து ஓகே, அந்த பாட்டுக்கு இப்போ நம்ம மறுபடியும் வந்துட்டோம். இப்போ வந்து சேனல் ஆடட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம டேலண்ட் எக்ஸ்பிரஸ்லேருந்து ஏதாவது வீடியோ போட்டாங்க அப்படின்னா இந்த பாட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இதில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இருக்கிறது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து யூடியூப் வாட்சர். இப்போ சேனலில் இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பாட்டோட யூசர் நேம் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காப்பி பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் நான் இப்போ பண்ணுறதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள்.
ஒன்றும் இல்லை, அந்த யூடியூப் வாட்சர் அந்த பாட்டன் வரும். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இங்கே மோர் ஆப்ஷன், ஓப்பன் சேட்டு. ஸோ இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது டிஸ்கிரிப்ஷனே வந்து போட்டிருக்காங்க இதில். ஓகே, யூசர் நேம் ஒய்டி வாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிரும் பாருங்கள். ஓகே, அவ்வளோதான், காப்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டோம் அப்படின்றப்ப இப்போ வந்து நம்ம சேனல் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து இருக்கிற சேனல் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ ஆட் பண்ணோன்னா அது கொஞ்சம் இதுவும் ஆயிரும். இப்போ வந்து சேனல் க்ரியேட் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறதுன்ற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நியூ சேனல் இருக்குது, இந்த நியூ சேனல் க்ரியேட் பண்ணுங்கள். சேனல் நேம்னு கேட்குறாங்க. இதில் சும்மா நான் தான் போட்டுக்கிறேன், டெஸ்ட்டுன்னு போட்டுக்கிறேன். டெஸ்ட்டுன்னு போட்டுக்கிறேன். சும்மா தான் போட்டுக்கிறேன், ஜேகே. இது வந்து பப்ளிக்கில், இப்போ நம்ம ப்ரைவேட்டில் தான், சும்மா ப்ரைவேட்லேயே பண்ணலாம். இப்போ நம்ம சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம சேனலில் போய் பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, இந்த ஜேகேன்றது வந்து இப்போ நான் சேனல் க்ரியேட் பண்ணது. இப்போ இதில் வந்து அந்த பாட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த யூசர் நேம் காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ அதை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ 1 சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதை வந்து டேப் பண்ணுங்கள். எடிட் பட்டன் அப்படின்னு இருக்குது. எடிட் பட்டன்றதை கொடுங்க. சேனல் நேமு, டிஸ்கிரிப்ஷனு, டிஸ்கஷன், இதெல்லாம் வந்து இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த சேனல் வந்து நான் தான் க்ரியேட் பண்ணேன்றதுனால நான் அட்மினாக இருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த அன்லேபிள் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதான் வந்து சர்ச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த யூசர் நேம் இதில் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வாட்சர் இங்கே வந்து வந்திருக்கு. நோ ஆக்சஸ் டு மெசேஜஸ்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது நம்ம டேப் பண்ணலாம். இப்போ இதில் இருக்க பர்மிஷன்ஸ் எல்லாமே நான் எதெல்லாம் ஆன் பண்ணுறேன், எதெல்லாம் அப்படியே விடுறேன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஸோ அதில் எல்லாமே முக்கியமானது தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து சேஞ்ச் சேனல் இன்ஃபோ இது வந்து ஆன்லேயே இருக்கட்டும். மேனேஜ் மெசேஜ் இது ஆன்லைன் இருந்தால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும். இதுவும் ஆன்லேயே இருக்கட்டும். ஓகே, ஆட் நியூ அட்மின்றது வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இது ஆஃபில் இருந்தாலே பிரச்சனை இல்லை, ஆன் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இது வந்து எந்த ஒரு பாட்டுமே வந்து மறுபடியும் ஆட் பண்ணுறதோ ஏதோ ப்ரொமோட் பண்ணுறதோ நான் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து ஆஃபில் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ வந்து டன் பட்டன்றதை கொடுங்க. யூடியூப் வாட்சர் ப்ரொமோட்டர் டு அட்மின் வந்துருச்சு. இப்போ வந்து இதில் போய் நம்ம எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு பார்ப்போம். பேக்கில் வருவோம். டூ சப்ஸ்கிரைபர்னு இப்போ வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டும் வந்து இந்த சேனலில் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதனால் 2 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இதில் இது பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாலும் அவ்வளோதான், எதுவுமே பண்ணலாம். இப்போ நீங்கள் என்னென்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இந்த பாட்டுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி வேணாம் அப்படின்னா இந்த சேனல்லேயே வந்து இங்கே ஒரு 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனல்லேயே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம டேலண்ட் எக்ஸ்பிரஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பல வீடியோக்கள் நான் உங்களுக்கு வந்து போடுறதுக்காக காத்துட்ருக்கேன். ஸோ டேலண்ட் எக்ஸ்பிரஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெலிகிராம் சேனலில் தான் இந்த பாட்டோட லிங்க் இருக்குது. ஸோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, ஃபைன் பண்ண முடியலன்னா சேனல்லேருந்து எடுத்துக்கங்க. ஓகே, நம்ம யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா அது காப்பிரைட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இந்த பாட்டும் சரி, இந்த எந்த ஒரு ஆப்புமே நாங்கள் வந்து எங்களோட டெலிகிராம் சேனலில் தான் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதிலே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், see you next video.